என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்காக சொல்றார் அப்படின்னு தெரியாது. ஆனால் உங்களுடைய மனம் அதைரியத்திலே நிறைந்திருக்கிறது. எல்லாரும் என்ன பயப்படுத்துறாங்க பாஸ்டர், எல்லாரும் என்ன பயப்படுத்துறாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய ஆபத்தா உனக்கு, யாருக்கும் வரக்கூடாது உனக்கு வந்துருச்சு. இது 1000ல் ஒருத்தருக்கு தான் வரும், இதுல 100க்கு ஒருத்தருக்கு தான் வரும். உனக்கும் வந்துருச்சா? இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு கஷ்டம், இதுல இருந்து எழும்புறதுக்கு கஷ்டம். இது உன்னை அழிச்சிடும், இது உன் சரீரத்தினுடைய அவயவங்களை ஒன்னொன்னா கொன்றும். உனக்கு ரொம்ப தூரம் ஓட முடியாது, நீ பழையது மாதிரி வேலை செய்ய முடியாது. என்னென்னமோ ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலையை வைத்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அவர்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய பார்வை மாறிக்கொண்டே இருக்கலாம். சாதாரணமாய் தெரிந்த அந்த பிரச்சனை இப்போ அவங்க சொல்ல சொல்ல உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அது ஒரு பெரிய பிரச்சனையாய் வளர்ந்து நிற்கலாம். பாஸ்டர் சாதாரணமானதா தான் பாஸ்டர் இருந்துச்சு, ஆனா இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா அப்படியே பெருசா வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு ஒரு ஆலமரம் மாதிரி நின்றுட்டு இருக்குது. அந்த பிரச்சனையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆனா உங்களை உண்டாக்கினவரும் உங்களை சிருஷ்டித்தவரும் உங்களுக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நீ கலங்காதே, அது கர்த்தருடைய பார்வையிலே சிறிதுதான். உனக்குள்ளே இருக்கிறவர் தான் பெரியவர். உலகத்திலே இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை சின்னது, இயேசு பெரியவர். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவை சிறியது, இயேசு பெரியவர். உங்களுக்கு முன்பாக இருக்கிற வியாதி சிறியது, இயேசு பெரியவர். கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் இன்றைக்கு அதைத்தான் உங்களை உறுதிப்படுத்துறாரு. மகளே இயேசு பெரியவர், மகனே இயேசு பெரியவர். இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாத. அதென்ன பெரிய விஷயம், அதென்ன பெரிய விஷயம். காலாட்களுடைய ஓடும் போதே உனக்கு இவ்வளவு கஷ்டமானால், காலாட்களோட ஓடும் போதே இவ்வளவு பயம் வறுமையானால், கர்த்தர் சொல்றாரு இது சாதாரணமான காலாட்களோட ஓடுதான், ஆனா உன்னை நான் அழைச்சது குதிரையோட ஓடும்படியாய். கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டது இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு, இதை விட பெரிய பெரிய போராட்டங்களை சமாளிச்சு நீங்க நிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் அதற்காக தான் உங்களை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் அதற்காக தான் உங்களை வேறு பிரிச்சிருக்கிறாரு. நீங்க இந்த சின்னதுக்கே இப்படி மனது வருத்தப்பட்டா, பயப்பட்டா, ஆண்டவர் இன்னைக்கு ஆராதனையில தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.